ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ், அதாவது சராசரி அந்த டாப்பிக்கில் வந்து பார்ட் 2 வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் ஒரு 3 மாடல்கிட்ட வந்து நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து எப்படி ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்ட் 2ல் அடுத்தடுத்த மாடல்ஸ் என்னென்ன மாதிரியான மாடல்ஸில் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், குரூப் எக்ஸாமில் வர்றது மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்ட கேள்விகள் இருக்குது. கோர்ட் எக்ஸாம்ஸ்லையும் எந்தெந்த மாடல்ஸில் கேட்குறாங்க, சரிங்களா, அந்த வெரைட்டிலையும் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கொஷினை பாருங்கள். 6 தரவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. 6 தரவுகளின் சராசரி 45 அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஒரு தரவுகளுடனும் 4ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க. அதாவது இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு 6 டேட்டா இருக்குது. 6 டேட்டாவோட சராசரி ஆவரேஜ் வந்து 45ன்ட்டாங்க. ஒன்றுலேயுமே அவங்க இண்டிவிஜுவலாக 4 வேல்யூ வந்து ஆட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கும்போது நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்த மெத்தடு படி நீங்கள் வந்து ரொம்ப டெப்த்தாக போகவே தேவையில்லை. ஒன்றுலேயுமே ஆவரேஜாக 4 கூடுது அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக அவங்க சராசரியிலே நீங்கள் போய் 4 வந்து கூட்டிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் 2021 வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்க சராசரியோட நீங்கள் 4 வந்து கூட்டிட்டா அதுதான் ஆன்சர் 49. இன்கேஸ் கொஷினில் இதே மாதிரி ஒவ்வொரு தரவுகளுடனும் ஏதாவது ஒரு மதிப்பு வந்து குறைகிறது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே கொடுத்துருக்க சராசரியோட அந்த வேல்யூவை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டாலே போதும். இது வந்து ஒரு ரொம்பவே ஈஸியான ஒரு மாடல் ஆவரேஜில், சரிங்களா. இப்போ அடுத்த மாடல் பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த மாதிரி மாடல்ஸ் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி மாடல்ஸ் எக்ஸ் ஃபேக்டரை வச்சு தான் நிறைய கொஷின் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஒரு 5 இது வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் x+2, x+4, x+6, x+8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த எண்களுடைய சராசரி 20 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபார்முலா படியும் போடலாம். அதாவது எல்லா வேல்யூவையும் கூட்டி 5ஆல் டிவைடு பண்ணி வர வேல்யூவோட ஈக்குவேஷன் பண்ணி அவ்வளவு நீங்கள் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேட்டர்ன், இது என்ன ஃப்ளோவில் இது போகுது அப்படின்னு வந்து பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸ் இருக்குது, அதோட ஒரு 2 வேல்யூ கூட்டுறாங்க, அடுத்து 4 கூட்டுறாங்க, 6 கூட்டுறாங்க, 8 கூட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலாக போகுது, ஒரு கான்ஸ்டண்ட்டாக இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதோட இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸுக்கு ஒரு 1ன்னு மதிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா இதோட எல்லா மதிப்பையும் பாருங்களேன், 1, 3, 5, 7, 9ன்னு வந்திருக்கும். ஸோ ஒரு கண்டினியூட்டிவாக போகுது, எங்கேயுமே ரொம்ப அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகாமல் சீரான ஒரு இதில் போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் சென்டர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் வேல்யூ, அந்த சென்டர் வேல்யூ தான் ஆவரேஜாக இருக்கும். இப்போ இந்த 5 ஈக்குவேஷன் x+2, x+4, x+6, x+8 இத்தனை 5 கொடுத்துருக்காங்கன்னா இதில் சென்டராக இருக்கிற வேல்யூ தான் ஆவரேஜாக இருக்கும். அப்போ சென்டராக இதில் எது இருக்குது, x+4 இருக்குது. இந்த x+4 ஈக்குவல் டு அவங்க என்ன சராசரி கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வச்சுட்டாலே ஆன்சர் சிம்பிளாக வந்துடும். நீங்கள் ஃபார்முலா போய் கஷ்டப்பட்டு போடணும்னு அவசியம் இல்லை. ஒரே கண்டினியூட்டியாக போதுங்கிற பட்சத்தில் சென்டராக இருக்கிற வேல்யூவையே நீங்கள் சராசரியாக எடுத்துக்கலாம். அப்போ x+4 = 20 நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இங்கே +4 அந்த பக்கம் -4 ஆக போகுது. அப்போ கழிச்சிங்கன்னா 16 வரும். இதுதான் எக்ஸின் மதிப்பு. ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் எக்ஸோட மதிப்பை எடுத்துடலாம். சராசரி இருக்குங்களா, அதில் சென்டர் வேல்யூ, அதை நீங்கள் ஈக்குவேஷன் பண்ணாலே போதும், உங்களுக்கு எக்ஸின் மதிப்பு ரொம்ப சிம்பிளாக கிடச்சிரும். ஸோ சென்டர் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆவரேஜில், கவனமாக பாருங்கள். ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ அடுத்த மெத்தட், இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அதிகமாக கேட்குறாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மும் ரொம்பவே ஈஸி தான். இப்போ வந்து பாருங்கள், ஒரு வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 12 மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த 12 மாணவர்களுடைய சராசரி உயரம், அவங்களோட ஆவரேஜ் ஹைட்டு வந்து 152 சென்டிமீட்டர்னு வந்து கணக்கிடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா 172 அப்படிங்கிற சென்டிமீட்டருங்கிறதுக்கு பதிலாக 148ன்னு தவறாக ஒருத்தருடைய உயரத்தை வந்து அவங்க கணக்கிட்டுருக்காங்க. அப்போ சரியான உயரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். அவங்க எடுத்தோடனே 12 பேரோட சராசரி அப்படின்னு தப்பாக ஒரு சராசரி சொன்னாங்களே, அதை வச்சே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 12 பேர் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர்னு முதல் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் பெருக்கிங்க. எப்பவும் போல் கணக்கிடக்கூடிய மொத்த உயரம் வந்து இப்போ 1824 சென்டிமீட்டர். அவங்க 12 பேரோட ஹைட் இருக்குது. இதில் ஒருத்தரோட உயரத்தை தான் தப்பாக சொல்லிட்டாங்க. என்னன்னா 172ங்கிறது தான் சரி, ஆனால் அதுக்கு பதிலாக
48ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 148 எடுக்கணும், அதுக்கு பதிலாக 172 சேர்க்கணும். அப்போ நீங்கள் எடுக்க போகிற வேல்யூவை மைனஸில் வச்சுருங்க, அதாவது தவறான வேல்யூவை மைனஸ் பண்ணிடுங்க. அந்த டோட்டல் வேல்யூவில் தவறான வேல்யூவை மைனஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் சேர்க்க வேண்டிய வேல்யூவை அதில் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 1824 தவறான வேல்யூவான 148 மைனஸ் பண்ணணும், அதுக்கு பதிலாக சரியான பதிலான 172ங்கிறத கூட்டினீங்கன்னா இப்போ உங்களுக்கு வேறு டோட்டல் ஹைட்டு கிடைக்கிது. என்னென்னா 1824ங்கிறதுக்கு பதிலாக 1848ங்கிற ஒரு வேறு புதிய உயரம் வந்து கிடைக்கிது இந்த 12 பேருக்கு. இப்போ இந்த 12 பேருக்கு இப்போ நீங்கள் சராசரி, அது நமக்கு ரொம்ப சிம்பிள், 12ஆல் டிவைட் பண்ணாலும் கிடச்சிரும். ஸோ இப்போ அவங்களோட சராசரி உயரம் 154 இருக்குது. அப்போ 2 சென்டிமீட்ரு சராசரி அதிகமாக இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். ஐடியாலஜி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ அடுத்த மாடல் பாருங்கள். ஸோ இது வந்து மாடலுங்கிறதால இந்த சம்முமே வந்துருந்துச்சு. ஸோ கொஷினை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை ஈஸியாக இது பண்ணலாம். முதல் அதாவது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இயல் எண்கள், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலே இதை சிம்பிளாக போட்டுடலாம். நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே நமக்கு தெரியும் 1 2 3 4ன்னு n டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இது சம்முக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், n+1/2. இது வந்து கவுண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு n தான் வரும், ஏன்னா இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். ஸோ என்னன்னு வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது ஒன்றும் இல்லை, n/l போட்டோம், ஏன்னா எத்தனை இருக்குது நமக்கு தெரியும். மேலே வந்து ஆவரேஜோட ஃபார்முலா என்ன, கூட்டணும், மேலே எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை கூட்டணும், டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா டிவைட் பண்ணணும். இப்போ நமக்கு கூட்டுத்தொகையோட ஃபார்முலா நமக்கு தெரியும், n+1 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். நமக்கு ஃபார்முலா படி ஆவரேஜில் நம்பர் ஆஃப் டேட்டாவை கீழே வந்து டிவைட் பண்ணும். அப்போ 2ஓட எண்ணை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் கீழே. ஸோ என்னுக்கு n கேன்சல் ஆகுது, n+1 டிவைடட் பை 2. ஸோ இப்படி ஸ்டேட்மெண்ட்டாகவும் உங்களை வந்து குழப்புவாங்க. ஆனால் நீங்கள் சிம்பிளான ஃபார்முலா, நமக்கு எப்போவுமே தெரிஞ்ச பேசிக் ஃபார்முலாஸை மட்டுமே வச்சு நீங்கள் இது பண்ணலாம். ஆவரேஜுக்கு எப்போவுமே மேலே வந்து சம் இருக்கும், கீழே நம்பர் ஆஃப் டேட்டாவை வச்சு டிவைட் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்டை வச்சுமே நீங்கள் சம்மை வந்து போடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ அடுத்த மாடல் பாருங்கள். இதுவுமே அப்படி தான். முதல் 10 மிகை எண்களின் 3இன் பெருக்கத்தக்க பலன்களுக்கான சராசரியை காண்கன்னு இருக்காங்க. ஸோ முதல் 10 எண்கள்னே சொல்லிட்டாங்க, ரெட்டப்படை ஒத்தப்படை அந்த மாதிரிலாம் இல்லாமல் முதல் 10 எண்கள்ன்ட்டாங்க. ஸோ நம்பர்ஸ் வந்து 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு 10 வரைக்குமே இருக்குது. இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 3இன் பெருக்கல் பலன், 3இன் பெருக்கல் பலன் அனைத்தையுமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எல்லாமே பாருங்கள் 3 6 9 12 அப்புறம் 15 18 21 24 27 3ஆம் வாய்ப்பாடு 30 வரைக்குமே போயிடுது. ஸோ இப்போ இதோட சராசரி கண்டுபிடிக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் கூட்டியும் கண்டுபிடிக்கலாம். நான் சிம்பிளாக சொல்லிட்டது என்னென்னா சென்டர் வேல்யூ மெத்தட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சென்டர் வேல்யூ தான் எப்போவுமே வந்து ஆவரேஜாக இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு சென்டரில் பாருங்கள் 2 நம்பர் இருக்குது. ஸோ இங்கிட்டேருந்தும் இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் வந்தீங்கன்னா 15 18 இருக்குது. ஸோ சிம்பிளாக அது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சராசரி கிடச்சிரும். இல்லை நான் எண்ணில் இருக்கும்போதே நான் பண்ணிடுவேன்னாலும் ஓகே. 1லேருந்து 10 இருக்குல்ல, ஸோ அதில் சென்ட்ரு என்ன 5 6, அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது 5.5. இந்த 5.5ஐ 3ஓட மல்டிப்ளை பண்ணாலும் 16.5 தான் வரும். ஸோ நம்ம எப்படி கொஷினை பார்க்குறோம், எப்படி அட்டன் பண்ணுறோங்கிறது தான் இதில் கான்செப்ட்டு. சென்டர் வேல்யூவை ஆவரேஜில் மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த மெத்தட் இது பாருங்கள், ரேஷியோ மெத்தட். அது என்ன ரேஷியோ மெத்தடுனா, நமக்கு நம்பர்ஸ் கொடுக்காம விகிதங்களை கொடுத்துமே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாடலில் பாருங்கள் 3 எண்களுடைய விகிதம்னு சொல்லிட்டு 4:5:6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 4 5 6ன்னு கொடுத்துட்டு அதனுடைய சராசரி 25. நம்பர்ஸ் கொடுக்கல, ரேஷியோ கொடுத்து அதோட ஆவரேஜ் 25ன்ட்டாங்க. இதில் எது மிகப்பெரிய எண் அப்படின்னு வந்து கேட்டு அந்த எண்ணோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ 6ன்னு தெரியும், ஆனால் அது நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ விகிதம்னாலே நம்ம எப்படி எடுத்துக்குவோம், 4x 5x 6x. ஸோ நீங்கள் வழக்கம் போல் சென்டர் வேல்யூ மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இப்போ 3 கொடுத்துருக்காங்க, இந்த சென்டர் வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 5x. 5xை வந்து 25 ஆவரேஜ்னு வச்சுக்கிருக்காங்க. சரிங்களா, 5x = 25. அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ 5. ஸோ ஒரு எக்ஸுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மிகப்பெரிய எண் கேட்குறாங்க. 4:5:6லையே மிகப்பெரிய நம்பர் 6 தான். அப்போ 6xக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாலே மிகப்பெரிய எண் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 6xனா எக்ஸ் வந்து 5. அப்போ 6 × 5 வந்து 30. இதே ஒருவேளை மிக சிறிய எண்ணை கண்டுபிடிங்கன்னா 4xை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இவ்வளவு தான். ஸோ கொஷினோட பேட்டர்ன் ஐடியாலஜி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது இப்போ பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஆவரேஜில். ஸோ நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். பார்ட் 3 வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆவரேஜ் சம்ஸை நான் உங்களுக்காக ரெடி பண்ணி
வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.